ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா சாம்சங்கோட கேலக்ஸி F06 5Gயோட மொபைலை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை பேர் இந்த மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் யாராக இருந்தாலும் ஜாப் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நோ செல்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ், சிம்பிள் டாஸ்க் தான். உங்களோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் எதில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஓவரால் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட யூசர்ஸோட ரேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். கேமராவுக்கு 3.8 கொடுத்துருக்காங்க, பேட்டரிக்கு 4.2 கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேக்கு 4.1 கொடுத்துருக்காங்க நண்பா. அதே மாதிரி டிசைனுக்கு 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸை பொறுத்தவரைக்கு அண்டர் 10,000 தான். ஓகே நண்பா, அடுத்து இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமராவை பொறுத்தவரைக்கு 50+2 ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ரியர் கேமராவை பொறுத்தவரைக்கு 50 MPக்கான ஒரு கேமராவும் 2 MPக்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. ரியர் கேமராவில் ஃபுல் ஹெச்டி மோடில் 30 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். பேட்டரியை பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தளவுக்கு லித்தியம் அயான் பேட்டரி தான் நண்பா. அடுத்து ஆண்ட்ராய்டோட 15 OS வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு மீடியாடெக்கோட Dimensity 6300க்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.7 இன்ச்சுக்கான HD+PLS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட ரேம் அண்ட் ரோமை பற்றி பார்க்கலாம். ரேமை பொறுத்தளவுக்கு 4 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க நண்பா. ரோமை பொறுத்தளவுக்கு 128 GBக்கான ரோம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் 1.5 TB வரைக்கும் ரோம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மூலிமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து இந்த மொபைலோட வெயிட் அண்ட் டெப்த்தை பற்றி பார்க்கலாம். வெயிட்டை பொறுத்தளவுக்கு 191 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்த்தை பொறுத்தளவுக்கு 8 mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான ஒரு டிசைன் மொபைல் தான். டிசைனும் சூப்பராக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை அந்த வேரியேஷனை பற்றி பார்க்கலாம். வெரைட்டியை பற்றி பார்க்கலாம். கலர்ஸை பொறுத்தளவுக்கு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது நண்பா. அதே மாதிரி ஸ்பெக்ஸ் சைடு போனீங்கன்னா 2 இருக்குது. அதாவது 4 GB ரேம், 128 GBக்கான ரோம், 9199 ரூபா, அதாவது 9200 ரூபாய்க்கும். 6 GBக்கான ரோம், 6 GBக்கான ரேம், 128 GBக்கான ரோம், 10,699 ரூபாய்க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நண்பா. எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற டயத்தை பொறுத்தும் நீங்கள் வாங்குகிற ஸ்பெக்ஸை பொறுத்தும் ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் இந்த மொபைல் வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, இப்போ பார்த்த இந்த ஃபீச்சரில், அதாவது 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற அந்த மொபைலில் இப்போ பார்த்த ஃபீச்சரில் எந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சாம்சங் லவராக இருக்கீங்க, அதாவது சாம்சங்கோட பிராண்டோட லவராக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, see you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.